வணக்கம் நண்பர்களே! ETW அகாடமிக்கு நல்வரவு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வரப்போற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பிரிலிம்ஸ் தேர்வுக்காக ETW அகாடமியில சிகரம் தொடு அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் நாம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தோம். நீங்க இந்த கிளாஸஸ்ல சேர்றீங்களோ, சேர்லையோ, நீங்க என்கிட்ட படிக்கிறீங்களோ, படிக்கலையோ, அது முக்கியம் கிடையாது. ஆனா முக்கியமான விஷயம் என்ன? நம்ம ப்ராக்ரெசிவா அடுத்த எக்ஸாம் நோக்கி போணும். சார் அப்ப அவன் எப்படி கேள்வி கேட்டாலும் நம்ம அடுத்த எக்ஸாமுக்கு படிச்சு தான் ஆவணுமா சார்? அப்படின்னா, ஒரு பக்கம் நம்ம ஃபைட் பண்றோம். நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு எதிரா ரொம்ப கடுமையான எதிர்வினைகள ஆற்றிக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம். நீங்கலாம் பார்த்திருப்பீங்களே, நெறைய பேரு டிஎன்பிஎஸ்சி ஹெல்ப் லைனுக்கே ஃபோன் பண்ணி, அவங்கள அசரடிக்கிற மாரி கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க. நிஜமான ஆதங்கங்கள வெளியிட்டிருந்தாங்க. இப்ப டிஎன்பிஎஸ்சி அலுவலர்கள்லாம் அதுக்கு ரொம்ப அகங்காரமா பதில்லாம் அளிச்சாங்க. அப்புறம் டிஎன்பிஎஸ்சியுடைய அந்த பதில்கள் கொஞ்சம் கொஞ்சமா தன்மையாகிக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கைண்ட் ஆகிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு தடவ டஃப்பா கேட்டதுனால, நீங்க எல்லா டைமும் இப்படி தான் இருக்கும்னு நீங்க எதிர்பார்க்க முடியாது. நீங்க நல்லா உங்கள பிரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னு ஒரு பக்கம் அவங்க சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் டிஎன்பிஎஸ்சியுடைய அஃபீஷியல்ஸ், ரொம்ப ஹையர் அஃபீஷியல்ஸ்லாம் Facebook பேஜ்ல நீங்க வந்து எதெல்லாம் சிலபஸ்க்கு வெளிலேருந்து கேட்டிருக்காங்க, எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. அதில நம்ம மாணவர்கள்லாம் போய் ரொம்ப தக்க பதிலடி குடுத்தாங்க. என்ன குடுத்தாங்க? சாதாரண ஒற்று பிழை தெரியல, சாதாரண மயங்கொலி பிழை உனக்கு தெரியல. இது தெரியாம நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸரா இருக்கீங்க. ஆனா எங்கள மட்டும் நீங்க கல்வெட்டு காலத்திலேருந்து படிக்க சொல்றீங்க அப்படின்னு நெறைய எதிர்வினை ஆற்றிட்டு இருக்காங்க. ஸோ நம்முடைய எதிர்வினை டிஎன்பிஎஸ்சிக்கு தெரியுது. ஒரு பக்கம் நம்ம ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் நாம ப்ராக்ரெசிவா போணும். இப்போ டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்றாங்க? நீங்க வந்து மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டு இருக்கணும்னா, நீங்க நெறைய படிச்சிருக்கணும். ஒரு வேலைய வாங்கணும்னா, நீங்க வந்து பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதத்தான் நாங்க டெஸ்ட் பண்றோம் அப்படின்னு அவங்க ஒரு சப்பக்கட்டு மாரி தான் சொல்றாங்க. இருந்தாலும் நம்மளும் என்ன செய்யணும்? நம்மளே எக்யூப் பண்ணிக்கணும். இன்னும் 70 நாட்கள் தான் இருக்கு அடுத்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு. அப்ப நம்ம ஒரு பக்கம் ஃபைட் பண்றோம். இன்னொரு பக்கம் ப்ராக்ரெசிவா அடுத்த எக்ஸாமுக்கு படிச்சு தான் ஆகணும். நீங்க அடுத்து வரப்போற குரூப் 2க்கு படிக்கிறீங்களோ, இல்ல அடுத்த வருஷம் வரப்போற குரூப் 4க்கு படிக்கிறீங்களோ, இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புரியுதுங்களா? அதாவது இப்போ குரூப் 2க்கு படிக்கிறவங்க 70 நாட்களுக்குள்ற இந்த ஷெட்யூல பேஸ் பண்ணி, இந்த ஸ்டடி பிளான பேஸ் பண்ணி படிச்சு முடிச்சுருங்க. அடுத்த குரூப் 4க்கு படிக்கிறவங்களும் இது மாதிரியே பிரிச்சு, நான் இப்போ ஸ்டடி பிளான் குடுத்துருக்கேன் இல்லையா? இது மாதிரியே பிரிச்சு, அதில உள்ள டாபிக்ஸ் எல்லாம் நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம். புரியுதுங்களா? அந்த 70 நாட்கள்ல சிலபஸ் முடிச்சிடலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? வெறும் சிலபஸ் முடிக்கிறது மட்டும் இல்ல. சிலபஸ முடிச்சு ரிவிஷன் பண்றதுக்கும் நான் வந்து ஒரு பிளான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். அது மட்டும் இல்ல. இங்க குடுத்துருக்கேன் பாருங்க. இந்த மெட்டீரியல்கள்லாம் உங்கள்ட்ட இருக்கா? இப்போ சமீப காலமா டிஎன்பிஎஸ்சி எங்கெங்கலாம் கேள்விகள் கேட்குறாங்க அப்படிங்கிற டாக்குமெண்ட்ஸ்லாம் எங்க பார்த்தாலும் சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்கள்ட்ட இருக்கா? எடுத்துக்காட்டா, இங்க பாருங்களேன். இது வந்து ம ம மரபுத் தொடர் அகரவரிசை அப்படின்னு ஒண்ணு. வெறும் 34 பக்கம் தான். இதில பார்த்தீங்கன்னா, நெறைய மரபுத் தொடர்கள் இருக்கு. இந்த மரபுத் தொடர்கள்லேருந்து தான் நமக்கு கேள்விகள் கேட்டிருக்காங்க. இப்போ அழித்தழித்து அப்படின்னா, திரும்ப திரும்ப, மீண்டும் மீண்டும் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு. அறைகூவுதல் அப்படின்னா, போருக்கு அழைத்தல். இந்த அறைகூவுதல் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இப்ப நம்ம வழக்கத்தில நம்ம நெறைய படிக்காததெல்லாம் கூட இங்க இருக்கு. ஸோ இந்த மெட்டீரியல் உங்கள்ட்ட இருக்கா? இப்போ லாஸ்ட் டைமு வரலாற்றியல்ல ஒயிட் ஹால் அப்படிங்கிற சொல்லுக்கு இணை என்ன? அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கலைச்சொல் பேரகராதி அப்படின்னு ஒரு 14 தொகுதி வெளியிட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, நான் போன வீடியோல கூட சொல்லியிருந்தேன். இந்த கலைச்சொல் அகராதிலாம் நான் வந்து எப்படியாவது டவுன்லோட் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். பட் எனக்கு முன்னாடியே சில பேர் டவுன்லோட் பண்ணி எனக்கு அனுப்பியிருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இது என்ன கொஸ்டின் இது? ஒயிட் ஹால்ங்கிற கொஸ்டின். இந்த ஒயிட் ஹால்ங்கிற கொஸ்டின் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து தான் எடுத்திருக்காங்க. வரலாற்றியல்லேருந்து எடுத்திருக்காங்க. வரலாற்றியல்ல இங்க இருக்கு பாருங்க. அ ஒயிட் ஹால் அப்படிங்கிறது பிரிட்டானிய அரசு அலுவலகம். இருக்கா? நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி கூட உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா படிக்கலாம். இந்த வரலாற்றியல் மட்டுமே பார்த்தீங்கன்னா, 279 பக்கம் நீங்க பார்க்கலாம். சார் 279 பக்கம் படிக்கணுமா? ஒரு வால்யூம்க்கு. 14 வால்யூம் இருக்கு. அதேபோல மயங்கொலிகள். மயங்கொலினா என்ன? நகர, நகர வேறுபாடு, ரகர, ரகர வேறுபாடு அப்படிலாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா? அந்த மயங்கொலிகள் பார்த்தீங்கன்னா, அது ஒரு 207 பக்கம் இருக்கு. சார் அந்த 207 பக்கம் இங்க பாருங்க. ஆனம் அப்படின்னா, அது கல்லு, தெப்பம், மரக்கலம். ஆனம்ங்கிறது ஒரு மது வகை. ஆணன் இந்த ஆணம்ங்கிறது என்ன? இந்த ஆணம்ங்கிறது குழம்பு. இப்போ முஸ்லிம்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, ஆணம்ங்கிறது குழம்பு. அப்புறம் நேயம், கொள்கலம். இது மாதிரி இந்த நகர, நகர வேறுபாடு. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? மயங்கொலி பிழைன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வழுவு சொற்களற்ற தொடரை காண்க, எழுத்து பிழைகளற்ற தொடரை காண்க. அதுக்கெல்லாம் இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் 10 கேள்வி இங்கிலீஷ் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இங்கிலீஷ் சொற்கள் கேட்டிருந்தாங்கல்ல. இப்போ தமிழ்நாடு அரசு வந்து ஆட்சி சொல் அகராதி அப்படின்னு ஒண்ணு வெளியிட்டிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா 1500 பக்கம். சார் அந்த 1500 பக்கத்த நான் படிக்கணுமா? அப்படின்னா, அவ்வளோலாம் நம்ம படிக்க முடியாது. அவ்வளோலாம் படிக்க முடியாது. எது முக்கியமோ அத படிச்சுக்கலாம். இப்ப இது மாதிரி விஷயங்கள நீங்க படிக்கும்பொழுது, எக்ஸாமுக்காக படிக்கிற மாரி படிக்கக்கூடாது. தினந்தோறும் இத ஒரு பிராக்டிஸா வச்சுக்கணும். தினந்தோறும் நான் வந்து ஒரு 100 சொற்கள் தெரிஞ்சுக்கிறேன். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறேன்.
அது நீங்க மனப்பாடம் பண்ணி மூளையில ஸ்டோர் பண்ணணும் அப்படிலாம் இல்ல. நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்ப கான்சன்ட்ரேட்டிவ் அப்படின்னு வச்சுக்கங்களேன். கான்சன்ட்ரேட் அப்படின்னா என்னன்னு நமக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்கும். கான்சன்ட்ரேட் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப கூர்மையாக அப்படின்னு அர்த்தம். அதுதான் பாருங்க. ஊன்றி ஊன்றி படிக்கிறது. கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறதுன்னா, ஊன்றி படிக்கிறது. அப்ப கருத்தூன்றிய என்ன பண்ணலாம்? கருத்தூன்றிய. அது மாரி ரிலேட்டிவா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். எக்ஸாம்க்காக படிக்கிற மாரி இருக்கக்கூடாது. நீங்க என்ன செய்யணும்? உண்மையாவே உங்க நாலேட்ஜ வளர்த்துக்கிறதுக்காக நீங்க படிக்கிற மாரி பண்ணணும். சார் எங்களுக்கு இருக்கிற வாழ்வியல் பிரச்சனைகள்ல நாலேட்ஜ வளர்த்துக்கிற மாரி நாங்க படிக்க முடியுமா? அப்படின்னா, நம்ம படிக்கிற மெத்தடாலஜிய மாத்தி தான் நண்பர்களே ஆகணும். நிச்சயமா நம்மள மேம்படுத்திக்கிறதுக்காக நம்ம படிச்சு தான் ஆகணும். வேற வழி கிடையாது. புரியுதுங்களா? நீங்க ஒரு இலக்க செட் பண்ணிட்டீங்க. பின்னோக்கி போறதுக்கெல்லாம் வேல இல்ல. நீங்க குரூப் 2 பாஸ் பண்ணணும். குரூப் 4 பாஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு இலக்க செட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க என்ன செய்யணும்? கண்டிப்பா அத நோக்கி முன்னேறி போய்க்கிட்டு தான் இருக்கணும். புரியுதுங்களா? இப்ப நீங்க செய்ய வேண்டியது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அவ்வளோ பெரிய மலை மேல ஏறணுமே! அப்படின்னா நீங்க இவ்ளோ பெரிய மலை மேல ஏறணுமே! அத பத்திலாம் நீங்க கவலைப்பட வேணாம். நீங்க அடைய வேண்டியது இந்த உச்சத்த தான். இந்த பீக்க. இப்ப நீங்க செய்ய வேண்டியது ஒரு ஸ்டெப் மேல எடுத்து வைங்க. அடுத்த ஸ்டெப்ப பத்தி அப்புறம் யோசிச்சுக்கலாம். அடுத்த ஸ்டெப், அடுத்த ஸ்டெப். எனக்கு தெரியும் அவ்வளோ பிரச்சனைகள் நடுவுல வீட்ல அத்தனை கெட்ட பேர்கள் வாங்கிக்கிட்டு, சொந்தக்காரன் நடுவுல அத்தன அந்த என்ன சொல்றது? இகழ்ச்சிகளுக்கு மத்தியில, அவ்வளோ கிண்டல், கேலி அதுக்கு மத்தியில நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. எனக்கே நல்லா தெரியும். கிராமத்திலிருந்து கட்டு சோறு கட்டிட்டு வெறும் வெறும் வெள்ள சோறு. அந்த வெள்ள சோறு அத மட்டும் எடுத்துட்டு வெள்ள சோறு, உப்ப மட்டும் எடுத்துக்கிட்டு போயி ஒரு மதுரை மாதிரியான நகரத்தில போய் அந்த லைப்ரரியில போய் உட்காந்து படிச்சுக்கிட்டு, மத்தியானம் அந்த வெள்ள சோறுல தண்ணி ஊத்தி, உப்ப மட்டும் போட்டு கரைச்சு, குடிச்சிட்டு ஒண்ணா உட்காந்து படிக்கிற மாணவர்கள்லாம் எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட மாணவர்கள் கஷ்டப்பட்டு படிக்கும்பொழுது, குரூப் 4ல அவங்க அப்படி கேள்வி கேட்டது மன்னிக்க முடியாதது. எனிவே, நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும். அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் தயாராகணும். ஒரு பரந்துபட்ட மனப்பான்மையோட, ஒரு மேம்பட்ட மனசோட நான் சொல்றதுல உங்களுக்கு கோவம் கூட வரலாம். "என்ன சார் அவங்க அப்படி சொல்லிட்டே இருக்காங்க, நீங்க படிக்கணும் படிக்கணும்னு சொல்லிட்டே இருக்கீங்களே!" என்ன பண்றது? கல்வி நம்மள காப்பாத்தும். தமிழ் நம்மள கைவிடாது. புரியுதுங்களா? தமிழ் ஒரு க க கேள்வி கஷ்டமா கேட்டாங்க தான். ஆனா தமிழ் நம்மள கைவிடாது. தமிழ் உங்களால புரிஞ்சுக்க முடியும். இது ஆங்கிலம் தான். ஆங்கிலத்திலேருந்து தமிழ். இத வந்து நீங்க ரிலேட்டிவா படிங்க. அதான் நான் சொல்றேன்ல, நீங்க எக்ஸாமுக்கு படிக்கிறது மாரி படிக்காதீங்க. உங்கள மேம்படுத்திக்கிறதுக்காக படிங்க. 1549 பக்கத்த ஒரு நாள்ல படிக்க முடியாது. 1549 பக்கத்த நீங்க வந்து 80 நாள்ல படிக்கணும்னு நெனச்சு எக்ஸாம்க்காக படிக்கணும்னு நெனச்சு படிச்சீங்கன்னா படிக்க முடியாது. நீங்க உங்கள மேம்படுத்திக்கிறதுக்காக ஒரு நாளைக்கு ஒரு 50, 100 பக்கம். சும்மா ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணுங்க. பஸ்ல போறோம். ரீட் அவுட் பண்ணுங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. அதுவும் உங்க மனசுல நிக்கும். நீங்க எக்ஸாமினேஷன்ல 4 ஆப்ஷன்ல ஒண்ணு தான் சூஸ் பண்ண போறீங்க. இப்ப 4 ஆப்ஷன்ல எது இருக்காதுன்னு உங்களால நீங்க முடிவு பண்ணிடலாம்ல. எது ஆன்ஸர்ங்கிறத இப்போ இந்த கொஸ்டினுக்கு எது ஆன்ஸர்? இதுவா? அதுவா? அப்படின்னு கேட்டா கூட நமக்கு டவுட் வரும். 4 ஆப்ஷன் இருக்கு. 4 ஆப்ஷன்ல நீங்க என்ன செய்யலாம்? உங்கள ஒண்ணும் டேஷ் போட்டு நீங்க ஆன்ஸர எழுத போறதில்ல. நீங்க 4 ஆப்ஷன்ல ஒண்ணு சூஸ் பண்ண போறீங்க. அப்போ உங்கள மேம்படுத்திக்கிறதுக்காக நீங்க படிங்க. இப்ப இந்த மெட்டீரியல்லாம் உங்கள்ட்ட இருக்கா? இல்லன்னா பிரச்சனை இல்ல. நான் வந்து உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு இப்போ Telegram, WhatsAppல ரொட்டேஷன்ல தான் இருக்கு. இருந்தாலும் நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரைவ் லிங்க் தரேன். அதுக்குள்ள போனீங்கன்னா, அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். நீங்க அத்தனையும் மனப்பாடம் பண்ண தயவுசெய்து முயற்சி பண்ணாதீங்க. சார் நான் வந்து ஒரு சின்ன ஒரு எனக்கெல்லாம் வந்து நாலேட்ஜே இல்ல சார். நான் எப்படி சார் என்னோட அறிவ வளர்த்துக்கிறதுன்னு கேட்கிறீங்களா? துவங்கும் பொழுது அப்படிதான் இருக்கும். போக போக உங்க மனசு மேம்படும். உங்களுடைய அறிவு நிச்சயமா மேம்படும். சரி இப்ப இந்த ஒட்டுமொத்த சிலபஸ எப்படி நம்ம ஒரு 70 நாளுக்குள்ள கவர் பண்ணி நம்ம வந்து ரிவிஷனும் பண்ணி முடிக்கலாம் அப்படின்னா, இது வந்து இந்த டெஸ்ட் பேட்ச்சோட ஷெட்யூலு. நீங்க இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க, ஜாயின் பண்ணாம போங்க. அது இல்ல. பட் இந்த மாதிரி பிரிச்சு படிங்க. நான் சொல்ற மாதிரி நீங்க பிரிச்சு படிங்க. எப்படி பிரிச்சு படிக்கணும்னா, நான் வந்து என்ன பண்றேன்னா, முதல் 12 நாட்களுக்குள்ள உங்கள படிக்க சொல்ல போறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பொறுத்தவரைக்கும் அலகு 1 இலக்கணம் படிங்க. முதல் 12 நாள். நான் எப்படி இத பிரிச்சுக்கிறேன்னா, 12 + 13 + 12 + 9 + 6 சரிங்களா? + 18 இப்படி நான் வந்து உங்கள பிரிக்க சொல்லியிருந்தேன். இந்த முதல் 12 நாட்கள்ல நீங்க பொது தமிழ்ல யூனிட் 1 படிக்க போறீங்க. அதே மாதிரி ஜெனரல் ஸ்டடீஸ்ல யூனிட் 6 படிக்க போறீங்க. யூனிட் 6ங்கிறது என்ன? யூனிட் 6ங்கிறது தமிழ்நாட்டுடைய வரலாறு, பண்பாடு அப்படின்னு இருக்கு இல்லையா? அத படிக்க போறீங்க. இப்போ முதல் 3 நாட்கள் இந்த 12 நான் வந்து 4ஆ பிரிச்சுக்கிறேன். 12 நாள் இருக்கு இல்லையா? அந்த 12 நாள 4 டிவிஷனா பிரிச்சுக்கிறேன். புரியுதுங்களா? 4ஆ பிரிச்சா எத்தன நாள் கிடைக்கும்? 3 + 3 + 3 + 3ன்னு 4 3 கிடைக்கும். 4 3 சேர்ந்தது தான் 12 இல்லையா? அப்போ இந்த பொது தமிழ்ல இலக்கணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? 25 கேள்விகள் கேட்பாங்க இல்லையா? அத நான் வந்து 4ஆ பிரிச்சுக்கிறேன். 4ஆ பிரிச்சுக்கிட்டு முதல் 3 நாட்கள் நான் என்ன படிக்க போறேன்னா, பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக.
முதல் 3 நாட்கள் நான் படிக்க போறது பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக. அப்படி நான் வந்து பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக படிக்கிறேன் அப்படின்னா, எல்லாத்தையும் இந்த 3 நாள்ல படிச்சிட முடியுமா அப்படின்னா, போர் அடிச்சிரும். எத்தன புணர்ச்சி விதிகள ஞாபகம் வச்சுக்கிறது. இந்த பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக என்ன? புணர்ச்சி விதிகள் தான். இந்த புணர்ச்சி விதிகள் நெறைய இருக்குது. புரியுதுங்களா? அந்த புணர்ச்சி விதிகள நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், பிரிச்சுக்கிறேன். கொஞ்சம் புணர்ச்சி விதிகள் ஃபர்ஸ்ட் 3 நாள்ல படிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் புணர்ச்சி விதிகள் அடுத்த 3 நாள்ல படிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் புணர்ச்சி விதிகள் அடுத்த 3 நாள்ல படிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் 3 நாள்ல பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக ஒரு பகுதிய மட்டும் படிச்சுக்கிறேன். நீங்க பிரிச்சுக்கோங்க. நீங்க வந்து புணர்ச்சி விதிகள் உங்களுக்கு கிடைக்கும். எங்க கிடைக்கும்? சார் என்கிட்ட புக்கே இல்ல. என்கிட்ட ஸ்கூல் புக் மட்டும் தான் இருக்கு. அதுவும் பிடிஎஃப் தான் இருக்கு. ஒண்ணும் இல்ல. தமிழ் விர்ச்சுவல் யுனிவர்சிட்டி. என்னது? தமிழ் விர்ச்சுவல் யுனிவர்சிட்டி. ஒண்ணும் இல்ல. எப்படி தேடணும்? பிரித்து எழுதுக ஒரு ஸ்பேஸ் விட்டு தமிழ் இணைய கல்விக் கழகம் அப்படின்னு கூகுள் சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். புணர்ச்சி விதிகள் கிடைக்கும். இப்போ புணர்ச்சி விதிகள் படிக்கணும்னா, புணர்ச்சி விதிகள் ஒரு ஸ்பேஸ் விட்டு தமிழ் விர்ச்சுவல் யுனிவர்சிட்டி அப்படின்னு கூகுள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம். அப்புறம் முதல் 3 நாட்கள்ல நீங்க சந்திப்பிழை படிச்சிடலாம். சந்திப்பிழை எப்படி படிப்பீங்க? சந்திப்பிழையில என்னென்னலாம் இருக்கு? சந்திப்பிழையில உங்களுக்கு வந்து இந்த வீடியோ முழுசா பாருங்க. உங்களுக்கு நான் குடுக்குற ஐடியாஸ் உங்களுக்கு புரியும். சந்திப்பிழைய பொறுத்தவரைக்கும் ஸ்கூல் புக் 8த், 9த் புக்லயே வழி மிகும் இடம், வழி மிகா இடம். அத படிச்சா போதும். இப்போ போன எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்கல்ல. அங்கு, அங்கு, இங்கு, எங்குக்கு பிறகு வல்லினம் மிகும். அங்கு போனானுன்னா, அங்கு போனான். வல்லினம் மிகும். ஸோ இது மாரி விதிகள தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த சந்திப்பிழையையும் சரி, ஒற்றுப்பிழையையும் சரி நம்ம நீக்கிடலாம். அப்புறம் குறில் நெடில் வேறுபாடு. புரியுதுங்களா? குறில் நெடில் வேறுபாடு. இப்ப எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, கான் நெறைய பார்த்துருக்கோம்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, பசு, பாசு 2த்துக்கும் என்ன மீனிங்கு? அதுவும் பார்த்தீங்கன்னா, நீங்க நெட்ல தேடுங்க. தேடுனீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். டெஸ்ட் பேட்ச் மாணவர்களுக்கு நான் குடுத்துட்டேன்னு வச்சுக்கங்களேன். நீங்க தேடுங்க. நானும் உங்களுக்கு பப்ளிக்காவும் வீடியோவும் போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி. நீங்க தேடி பாருங்க. அப்படி இல்லன்னா, மறுபடியும் நாம ஒரு டெஸ்ட் மாரி கூட நடத்துவோம். அதிலயும் நீங்க பயனடைஞ்சுக்கலாம். அப்புறம் லகர, லகர, ழகர வேறுபாடு. மொத்தம் நெறைய வேறுபாடுகள் இருக்கு. லகர, லகர, ரகர வேறுபாடு இருக்கு. ரகர, ரகர வேறுபாடு இருக்கு. நகர, நகர வேறுபாடு இருக்கு. அதுல முதல் 3 நாட்கள்ல லகர, லகர வேறுபாடுகள் மட்டும் ரொம்ப கிளியரா படிங்க. அதுவும் உங்களுக்கு தமிழ் விர்ச்சுவல் யுனிவர்சிட்டியில நெறைய புத்தகங்கள் கிடைக்கும். அப்புறம் வேர்ச்சொல். வேர்ச்சொல் பொறுத்தவரைக்கும் நமக்கு தான் கேட்டிருந்தானே ஒரு கேள்வி. அந்த மாரி ஒரு கேள்வி நம்ம எதிர்பார்த்திருந்தோமா? ஸோ அது மாதிரி கேள்விகள நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம் நெறையா. ஸோ வேர்ச்சொல் பொறுத்தவரைக்கும் தேடுங்க. பாவாணர் எழுதின வேர்ச்சொல் அகராதி புத்தகம். அது எங்க இருக்குன்னா, கூகுள் புக்ஸ்ல இருக்குது. புரியுதுங்களா? வேர்ச்சொல் அகராதி அப்படிங்கிற புத்தகம் கூகுள் புக்ஸ்ல இருக்குது. அத தேடி பாருங்க. அதுல கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ற மாரி குடுத்திருப்பாங்க. எது உங்களுக்கு தேவையோ அத மட்டும் நீங்க சூஸ் பண்ணி படிச்சுக்கிற மாரி படிங்க. அப்புறம் மயங்கொலி சொல்லகராதி நெறைய பக்கங்கள் இருக்கு இல்லையா? அதுல பாகம் 1 மட்டும் படிங்க. இப்போ நான் என்ன பண்ண போறோம்னா, மொத்தம் நம்ம டெஸ்ட் பேட்ச் பொறுத்தவரைக்கும் மொத்தம் 25 தேர்வுகள். அதுல 17 தேர்வுகள் ஷெட்யூல்டு தேர்வுகள். அதாவது சிலபஸ கவர் பண்றதுக்கு 17 தேர்வுகள் நடத்தப் போறோம். பிளஸ் 8 தேர்வுகள் ரிவிஷன் தேர்வுகள் நடத்தப் போறோம். அந்த 17 தேர்வுகள்ல நம்ம என்ன செய்ய போறோம்னா, கொஞ்சம் கொஞ்சமா யூனிட் 7யும் சேர்த்து படிச்சிட போறோம். யூனிட் 7ல ஏதாவது 2 திருக்குறள் அதிகாரம். நல்லா கேளுங்க. திருக்குறள்லேருந்து 10க்கும் மேற்பட்ட கேள்விகள் வந்திருக்கு. அப்ப திருக்குறள ஆழமா இந்த தடவ படிச்சிடுங்க. ஓகேவா? முதல் 3 நாட்கள்ல நான் என்ன செய்ய போறேன்னா, ஒழுக்கமுடைமையையும், பொறையுடைமையையும் உங்கள படிக்க சொல்றேன். அது மட்டும் இல்ல, தமிழின் தொன்மை, தமிழின் சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். பழைய 9த் புக் சரி, அப்புறம் உங்களுக்கு சிறப்பு தமிழ் புத்தகத்திலயும் இருக்குது. புதிய தமிழ் 9த் புக்லயும் இந்த டாபிக் இருக்குது. அத படிச்சா போதும். திராவிட மொழிகள் சம்பந்தமா 9த் புக்ல உள்ளத படிச்சா மட்டும் போதுமானது. புரியுதுங்களா? அப்ப முதல் 3 நாட்கள்ல தமிழ பொறுத்தவரைக்கும் இது படிச்சா போதும். தமிழ பொறுத்தவரைக்கும் இத படிச்சுட்டு ஜெனரல் ஸ்டடீஸ் பொறுத்தவரைக்கும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, முதல் 3 நாள்ல தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். அது பொறுத்தவரைக்கும் 6த் டெர்ம் 1 லெசன் 4 அப்புறம் 9த் சோசியல் சயன்ஸ் வரலாற்றுல பாடம் 3 இத படிச்சா போதும். அப்புறம் தமிழ் இலக்கிய வரலாறு பொறுத்தவரைக்கும் சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு அவங்க குடுத்திருக்காங்க. இப்ப என்னென்னலாம் வரும்? சங்ககால இலக்கியம் வரும். சங்கம் மருவிய கால இலக்கியம். அதாவது நீதி நூல்கள் வரும். இந்த 11 கீழ்க்கணக்கு நூல்கள் வரும் அதுல. அதுக்கப்புறம் பக்தி இயக்க காலம் அப்படின்னு வரும். இப்ப பார்த்தீங்கன்னா, கம்பராமாயணம் அதெல்லாம் உங்க சிலபஸ்ல இல்லன்னு நெனைக்காதீங்க. அதெல்லாம் இருக்கு. எங்க இருக்கு? பக்தி இலக்கியத்துல இருக்கு. புரியுதுங்களா? அதற்கு பிறகு நவீன இலக்கியம். இப்ப இந்த சாகித்ய அகாடமிலாம் வாங்குறாங்க இல்லையா? அப்ப 4ஆ பிரிச்சுக்கலாம் அத. தமிழ் இலக்கிய வரலாறு பொறுத்தவரைக்கும் 4ஆ பிரிச்சுக்கலாம். நம்ம என்ன செய்றோம்? இந்த யூனிட் 6 கவனிங்க. யூனிட் 6 4ஆ பிரிக்கிறோம் இல்லையா? 3, 3, 3, 3ன்னு. ஸோ 12 நாள 3, 3 நாளா பிரிச்சுக்கிறோம். முதல் 3 நாள்ல சங்க இலக்கியம் படிங்க. அடுத்த 3 நாள்ல களப்பிரர் கால இலக்கியம் படிங்க. அதாவது சங்கம் மருவி இலக்கியம் படிங்க. அடுத்த 3 நாள்ல பக்தி படிங்க. அடுத்த 3 நாள்ல நீங்க வந்து அத படிச்சுருங்க. எத படிச்சுருங்க? நவீன கால இலக்கியத்த படிச்சுருங்க. ஏற்கனவே குரூப் 2க்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே நீங்க வந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, இது உங்களுக்கு புதுசா சில விஷயங்களையும் படிக்கலாம். பிளஸ் நீங்க ஏற்கனவே படிச்சத டக் 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 டக்ன்னு ரிவிஷன் பண்ணிக்கலாம்.
ஒருவேளை நீங்க அடுத்த குரூப் 4க்கு படிக்கிறீங்க. நீங்க இன்னும் படிக்கவே இல்ல. இதே ஷெட்யூல ஃபாலோ பண்ணுங்க. இதே ஷெட்யூல ஃபாலோ பண்ணி, நீங்க இந்த மெட்டீரியல், இந்த கன்டென்ட்ட வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம்? நீங்க இன்னொரு 6 மாசம் கூடுதலா எடுத்து படிச்சுக்கலாம். மொத்தத்தில கன்டென்ட் இவ்வளோ தான். இத பிளான் பண்ணி இப்போ ஒரு தடவ ஃபாஸ்ட்டா படிச்சிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் தொடர்ந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் முதல் 3 நாட்கள் மேத்தமேட்டிக்ஸ் பொறுத்தவரைக்கும் பெர்சன்டேஜ் படிங்க. சிலபஸ்ல பெர்சன்டேஜ் தான் இருக்கு. லாபம் மற்றும் நஷ்டம் இல்ல. இருந்தாலும் பெர்சன்டேஜ் கூடவே ஒட்டி பிறந்த ஒரு ஒட்டு பிறப்புன்னு வச்சுக்கலாமே. அது லாபம் மற்றும் நஷ்டம். அதையும் படிச்சீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரைக்கும் 22 அதாவது நேரடியா 10 கேள்வியும், நேரடியா 12 கேள்வியும், மறைமுகமா ஒரு 10 கேள்வியும் வந்துருந்துச்சு. ஒரு 22 கேள்விகள் நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ், திட்டங்கள், கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு மட்டும் நான் சொல்லல. அரசாங்க திட்டங்கள் இது சம்மந்தமா மொத்தம் உங்களுக்கு ஒரு 20, 22 கேள்வி வந்துருந்துச்சு. இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்க இன்னும் உங்களுக்கு எத்தன நாள் இருக்கு? இன்னும் ஒரு 70 நாட்கள் இருக்கு அப்டின்னா, நீங்க ஜனவரியிலிருந்து ஆகஸ்ட் வரைக்கும் முதல்ல முடிங்க. அதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணலாம்? அதுக்கு பிறகு நீங்க முதல் 3 நாட்கள் ஜனவரி பார்ட் 1 முடிங்க. முடிக்க முடியாதா அப்டின்னா, இல்ல முடிக்கலாம். நிச்சயமா மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நம்மளுடைய சிந்தனை, செயல் எல்லாமே எத நோக்கி இருக்க போகுது அப்டின்னா, அடுத்து வரப்போற குரூப் 2 எக்ஸாம நோக்கி இருக்க போகுது. ஸோ முதல் 3 நாட்கள் அத படிக்க சொன்னேனா, 2வது 3 நாட்கள்ல பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக பார்ட் 2, நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு, இணை எழுத்துக்கள் அறிதல், சுட்டு எழுத்து, வினா எழுத்து, ஒருமைப்பன்மை, வேர்ச்சொல் பார்ட் 2. அப்புறம் ஆட்சிச்சொல் அகராதி அப்படின்னு நான் ஒண்ணு காட்டினேன் இல்லையா? 1500 பக்கங்கள். அது பார்ட் 1. பார்ட் 1ன்னா ஒரு 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 200 பக்கம். ஜஸ்ட் வாசிங்க. ரிலேட் பண்ணுங்க. என்ன சொன்னோம்? எப்படி ரிலேட் பண்றது? இப்ப பாருங்களேன். இப்போ கம்போஷர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. கம்போஸ் அப்படின்னா எல்லாத்தையும் இருக்க வேண்டிய இடத்துல வைக்கிறது. இருக்க வேண்டிய இடத்துல வைக்கிறது. அப்ப இடம். கம்போஷர் அப்படின்னா அமைவு, அடக்கம். அப்படி வச்சீங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் காம்பவுண்ட் நமக்கு தெரியும். அது என்ன சுற்றுப்புற சுவர் இல்லையா? அது சுற்றடைப்பு சுவர். இது மாதிரி நீங்க என்ன செய்யணும்? ரிலேட் பண்ணி படிங்க. என்ன செய்யணும்? ரிலேட் பண்ணி படிங்க. காம்ப்ரமைஸ். காம்ப்ரமைஸ்னா என்ன? 2 பேருக்கும் காம்ப்ரமைஸ் பண்றது. 2 பேரும் சமாதானமா போங்க. சமாதானம்னா இணக்கம்னு அர்த்தம். இணக்க தீர்வு. உடன்பாடு ஏற்படுது. ஒத்திசைவு. இது மாதிரி நீங்க என்ன செய்யலாம்? ரிலேட் பண்ணி படிங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன்? யூனிட் 7ல திருக்குறள் ஊக்கமுடைமை, விருந்தோம்பல். அதுக்கப்புறம் உவே சாமிநாதையர், தேப்பம் மீனாசுந்தரம், சீலக்குவனார். அதே போல யூனிட் 6ல பொது அறிவு பகுதியில திருக்குறள் இருக்கு. இத போய் நீங்க உட்கார்ந்து ஃபுல்லா படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 216 கொஸ்டின் நான் பப்ளிக்காவே வீடியோ போட்டிருக்கேன். அத எடுத்து பாருங்க. திருக்குறள் பொது அறிவு ETW அகாடமின்னு சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபுல்லா கிடைக்கும். அத மட்டும் பாருங்க போதுமானது. எப்படி கேள்வி கேட்டாலும் அடிச்சிடலாம். நமக்கு ரிலேட் பண்ணி இது ஆப்ஷனா இருக்காது அப்படிங்கிறத சூஸ் பண்ணி அடிச்சிடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ் இலக்கிய வரலாறுல முதல் 3 நாள் சங்க இலக்கியம் படிச்சோமா, அடுத்த 3 நாள் சங்கம் அறிவு இலக்கியம். அப்புறம் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, புலித்தேவர் கிளர்ச்சியில் ஆரம்பிச்சு வேலூர் கழகம் வரைக்கும். விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, வேலூர் கழகம் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் 10th ஒரு இது இருக்கு, வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்டம், சுதந்திர போராட்டம் வரைக்கும். அப்புறம் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் தமிழ்நாட்டில், அதாவது புலித்தேவரில் ஆரம்பிச்சு 1947 வரைக்கும். புலித்தேவர்னு சொல்றதை விட அதுக்கு முன்னாடியே நம்ம ஹைதர் அலிக்கும் போயிடலாம். ஹைதர் அலியில் ஆரம்பிச்சு நம்ம வந்து எங்கே முடிக்கலாம்? விடுதலை போராட்டம் வரைக்கும் முடிக்கலாம். அழகாக கதை மாதிரி சூப்பராக படிச்சிடலாம். நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. அழகாக கதை மாதிரி அதை படிச்சிடலாம். அப்புறம் LCM SCF முதல் 3 நாட்கள் பர்சன்டேஜ், அடுத்த 3 நாட்கள் LCM SCF பார்ட் 1. இது கொஞ்சம் பெரிய டாபிக்னால பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டாக படிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸை டக்கு டக்குன்னு முடிச்சிடணும். சார் சயின்ஸ் பற்றி நீங்கள் பேசவே இல்லையே. சயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பாருங்கள், போதுமானது. அதுக்கப்புறம் கடைசியில் கொஞ்ச நாளில் நீங்கள் என்ன செய்யலாம்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம், ப்ளஸ் ஸ்கூல் புக்கில் உள்ள பாக்ஸஸ் பார்க்கலாம். புரியுதா? அடுத்த 3 நாட்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இலக்கணத்திலேயே பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக பார்ட் 3, அதாவது புணர்ச்சி விதிகள் பார்ட் 3. அப்புறம் வேர்ச்சொல்லிருந்து வினைமுற்று, வினையெச்சம், வினை கேட்டிருந்தாங்க. உயர்திணை வினையால் அணையும் பெயர் என்னன்னு கேட்டிருந்தாங்க. இப்போ நட அப்படிங்கிற வேர்ச்சொல்லிருந்து உயர்திணை வினையால் அணையும் பெயர் என்ன? நடந்தவன், அது நடந்தவன். அப்படி இல்லைன்னா நடந்தவள், நடந்தவர்கள், நடந்தோர், இதெல்லாமே உயர்திணை வினையால் அணையும் பெயர்கள் தான். ஸோ இதை பற்றி இதெல்லாம் ரொம்ப சிம்பிளுங்க. இதெல்லாம் நீங்கள் ரொம்ப படிக்கணும்னு அவசியமே இல்லை. வேர்ச்சொல் பார்ட் 3. வேர்ச்சொல் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், பாவாணருடைய வேர்ச்சொல் அகராதி அப்படின்னு கூகுள் சர்ச் பண்ணுங்கள். கூகுள் புக்ஸில் இருக்குது அது. அதை நீங்கள் ஒரு தடவை பார்த்தாலே போதும். புரியுதுங்களா? ரைட். அடுத்தது அப்புறம் மயங்கொலி சொல்லகராதி பாகம் 3, அலகு 7. நம்ம ஒவ்வொரு யூனிட்டும் கவர் பண்ணும் பொழுது அலகு 7ல் கொஞ்சம் கொஞ்சம் கவர் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா அலகு 7ங்கிறது ரொம்ப முக்கியம். அது கடைசியில் நேரம் பத்தாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சிட போகிறோம்.
தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடை பொறுத்த வரைக்கும் தமிழ் இலக்கிய வரலாறு பார்ட் 3 பக்தி இலக்கியம், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, பிரிச்சுக்கிறோம். இந்த ஸ்கீம் இருக்குல்ல, இப்ப நான் சொல்ற ஸ்கீம், என்ன ஸ்கீம் இது? மொத 3 மொத 12 நாளு நான் என்ன படிக்க போறேன்? அது இங்க இருக்கு பாருங்க. நான் இந்த பிடிஎஃப்பே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அது வந்து பேஜ் நம்பர் ஃபர்ஸ்ட் பேஜ்லயே இருக்கு. அந்த பிடிஎஃப்போட ஃபர்ஸ்ட் பேஜ்லயே இந்த பிளான் இருக்கு. ஸ்டடி பிளான் இருக்கு. இந்த பிளான் என்னவோ, அதாவது ஃபர்ஸ்ட் 12 நாள், இந்த 12 நாள 4ஆ பிரிச்சுக்கிறேன். 4ஆ பிரிச்சுக்கிட்டா நாமும் 12, 4 டெஸ்ட் அப்படின்னு கணக்கு. புரியுதுங்களா? 4ஆ பிரிச்சுக்கிட்டு யூனிட் 1ஐயும் யூனிட் 6ஐயும் 4ஆ பிரிச்சுக்கிறேன். அடுத்தது 13 நாள்ல அதையும் 4ஆ பிரிச்சுக்கிறேன். 4ஆ பிரிச்சு யூனிட் 2ஐயும் யூனிட் 5ஐயும் முடிக்கிறேன். அடுத்த 12 நாள 4ஆ பிரிச்சுக்கிறேன். தமிழ்ல யூனிட் 4, 5. தமிழ்ல யூனிட் 4, 5 அப்படிங்கிறது வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன், கலைச்சொற்கள். கலைச்சொல் பொறுத்த வரைக்கும் தான் நான் உங்களுக்கு இந்த கலைச்சொல் பேரகராதி கொடுத்துருக்கிறேன். அது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பார்த்துங்க. யூனிட் 4ங்கிறது இந்தியன் பாலிட்டி. புரியுதுங்களா? அடுத்த 9 நாட்கள், இந்த 9 நாள 3ஆ பிரிக்கிறேன். 3ஆ பிரிச்சா யூனிட் 3. யூனிட் 3ங்கிறது என்ன? இந்திய வரலாறு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். சார் இந்த 2த்தையும் சேர்த்து எப்படி சார் நான் 3 நாள்ல முடிக்கணும்? அதாவது இந்திய தேசிய இயக்கம், இந்திய வரலாறு 2த்துலயுமே 10 கேள்வி தான் கேட்க போறாங்க. அப்ப அதுக்கு நீங்க 9 நாளைக்கு மேல செலவு பண்ணக்கூடாது. முகலாயர்கள் அப்படின்னா ஏ டு இசட் முன்னாடியே நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த தடவை எதுல கான்சன்ட்ரேட் பண்ணோம்? முகலாயர் காலம், ஒவ்வொருத்தவங்க காலத்துலயும் அவங்க என்ன போர் செஞ்சாங்க, என்னென்ன கட்டிடங்கள் கட்டினாங்க, அவங்க என்னென்ன, இப்போ அக்பர் அப்படின்னா தீன் இலாஹி, அப்புறம் என்னென்ன நூல்கள் எழுதப்பட்டுச்சு, அவர்களுடைய நிர்வாக முறை எப்படி இருந்தது, நிர்வாகத்துல அடிப்படை அழகு என்னவா இருந்தது, பாட்டில்கள், அந்த அரசாங்க அதிகாரிகளுடைய பெயர்கள் என்ன, இப்போ மராத்தியர்கள்னா சிவாஜியுடைய அஷ்டபிரதான்ல யாரெல்லாம் இருந்தா, இதை மட்டும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கிட்டு, மற்றபடி ஜஸ்ட் ஒரு தடவை கதையை வாசிக்கிட்டா போதுமானது. புரியுதுங்களா? அதே போல இந்திய தேசிய இயக்கம்னா ஜவஹர்லால் நேரு நேஷனல் ஹெரால்டுங்கிற பத்திரிகையை அவர் எப்போ நடத்தினாரு, அப்புறம் இந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற சொல்ல அவர் எந்த நூலில் பயன்படுத்தினார், டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, அவர் வந்து உலக வரலாறு எழுதினாரு, அவர் மகளுக்கு என்னென்ன கடிதங்கள் எழுதினாரு, அந்த கடிதங்கள்லாம் எப்படி நூலாக தொகுத்துருக்காங்க, இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா போதுமானதே தவிர உட்காந்து ஃபுல் லைனுக்கு பை லைன் படிச்சுக்கிட்டே அவசியம் இல்லை. அடிப்படை தகவல்கள் ப்ளஸ் ஒரு தடவை நல்ல தீவிர ஒரு ஆழ்ந்த வாசிப்பு, ஸ்கூல் புக்குக்கு வெளியில் ஏதாவது புத்தகங்கள் கிடைச்சதுன்னா அப்படி பார்த்துக்கிறது, இது எல்லாத்தையும் நம்ம 70 நாளில் முடிக்க முடியுமான்னா நிச்சயமாக முடிச்சிடலாம். ஏற்கனவே நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே முடிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ எது முக்கியமோ அதை மட்டும், அதாவது எதை படிக்கணும்னு நமக்கு தெரியணும், எதை விட்டுறணும்னு நமக்கு தெரியணும். புரியுதுங்க? தேவையில்லாத கதைகள் எல்லாம் நம்ம படிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வரலாறுலேருந்து 5 கேள்வி தான் கேட்க போகிறாங்க. அதாவது வரலாறு மற்றும் இந்திய தேசிய இயக்கத்துலேருந்து 10 கேள்வி, இப்போ இந்திய தேசிய இயக்கத்துலேருந்து 7, வரலாறுலேருந்து 3 வரலாம், இல்லை வரலாறுலேருந்து 5, இந்திய தேசிய இயக்கத்துலேருந்து 5 வரலாம், இல்லை வரலாறுலேருந்து வெறும் 2, இந்திய தேசிய இயக்கத்துலேருந்து 8 வரலாம். அப்போது 5 கேள்விக்காக ஒட்டுமொத்த வரலாறையும் தலைகீழாக புரட்டி போட்டு மேலே ஏறி உட்காரணும் அப்படின்னு நினைக்காதீங்க. புரியுதுங்களா? இப்போ டெல்லி சுல்தான்கள் அப்படின்னா 4 வம்சங்கள் இருக்குது. அதில் எது முதல் வம்சம், இது 2வது வம்சம், இது 3ஆம் வம்சம், ஒவ்வொரு வம்சத்துக்கும் யார் சிறந்த அரசர். இப்போது அலாவுதீன் கில்ஜி ரொம்ப முக்கியமான ஆள், அவர் வந்து அங்காடி சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தார், அவரை பற்றி நல்லா படிங்க. முகலாயர் காலத்திலேயே சூர் இடைவெளின்னு ஒன்று உண்டு, ஷெர்ஷா இருக்கார், ஷெர்ஷா காலத்தில் அவர் ஏற்படுத்தின பல சீர்திருத்தங்கள் வந்து பின்னாட்கள் ஆங்கிலேயர் ஆட்சி வரைக்குமே இருந்துச்சு. இப்போ அவரை பற்றி கேள்விகள் நிறையா வரும். அப்புறம் முகலாயர்கள் கட்டின கட்டடங்கள் பற்றி கேள்வி வரும். இது மாதிரி விஷயங்களை நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். புரியுதுங்களா? ஹிஸ்ட்ரியிலேருந்து 3 கேள்விகள் கேட்குறாங்கன்னா இது மாதிரி விஷயங்கள்லேருந்து 2 கேள்வி மாட்டிக்கும். 3வது கேள்விலாம் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், நெகேஷன் எது ஆப்ஷன் இல்லையோ அதை தூக்கி விட்டு போயிட்டு இருக்கலாம். நல்லா கவனிங்க. ஸ்டடி பிளான் என்னன்னு நீங்கள் தான் இப்போ பார்க்க போகிறீங்க. நான் மொத்த ஸ்டடி பிளானையும் உங்களுக்கு சொல்லலாம். ஆனால் நான் சொல்கிறத விட நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். செல்ஃப் லேர்னிங், செல்ஃப் ஸ்டடி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ இந்த பிளான் நான் காட்டுறேன் பாருங்கள். நம்பர் ஆஃப் டேஸ் 12 அப்படின்னா இதை 4ஆக பிரிக்க போகிறேன். 13னா இதை 4ஆக பிரிக்க போகிறேன். இந்த 12 நாளை 4ஆக பிரிக்க போகிறேன். இந்த 9 நாளை 3ஆக பிரிக்க போகிறேன். இந்த 6 நாளை 2ஆக பிரிக்க போகிறேன். இது ஃபுல்லாக ரிவிஷன். புரியுதுங்களா? அப்போது யூனிட் 1 நான் 4ஆக பிரிக்க போகிறேன், யூனிட் 6 4ஆக பிரிக்க போகிறேன். அதே போல் யூனிட் 2 4ஆக பிரிக்க போகிறேன், யூனிட் 5 4ஆக பிரிக்க போகிறேன். புரியுதுங்களா? தமிழில் யூனிட் 4, 5 4ஆக பிரிக்க போகிறேன். அதே போல் நம்ம யூனிட் 4 4ஆக பிரிக்க போகிறேன். ஹிஸ்ட்ரி அண்ட் இதை நான் வந்து 3ஆக பிரிக்க போகிறேன். அதே போல் ஹிஸ்ட்ரி யூனிட் 3ங்கிறது 3, இந்த 3ங்கிறது மொழித்திறனா, உங்களுக்கு இந்த மரபு தொடர்லாம் வரும். மரபு தொடர், நிறுத்தற்குறிகள்,
அப்புறம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். அத நான் வந்து 3ஆ பிரிக்கிறேன். எப்படி பிரிச்சிருக்கேங்கிறத நீங்க இந்த ஷெட்யூல் வச்சு பாருங்க. எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யணும்? இந்த ஷெட்யூல் வச்சு பாருங்க. புரியுதுங்களா? இந்த ஷெட்யூல வச்சு நீங்க கிளியரா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப இதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து எப்படி ஆட்சி சொல்லகராதி பார்ட் 1. அடுத்தது இதில பார்த்தீங்கன்னா, மயங்கொலி சொல்லகராதி பார்ட் 2. அடுத்ததுல பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்தையும் ஒண்ணா உட்காந்து ஒரே நாள்ல படிக்க முடியாது. 3 நாளா பிரிச்சிருக்கேன் நானு. அடுத்த 3 நாள் பார்த்தீங்கன்னா, ஆட்சி சொல்லகராதி பாகம் 2. இப்ப அடுத்த 3 நாள் பார்த்தீங்க அப்படின்னா, மயங்கொலி சொல்லகராதி பாகம் 3. இந்த மாதிரி உங்களுக்கு பிரிச்சிருக்கேன். சொல்லும் பொருளும் அறிதல் பாகம் 1. இந்த சொல்லும் பொருளும் அறிதல் அதெல்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக் ஆயிடுச்சு இப்போ. புரியுதுங்களா? ஸ்கூல் புக்ல இருக்கிறது மட்டும் போதாதுன்னு ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? வெளியில இருந்தும் தேடி படிக்கணும். ஓகேவா? ரைட். புணர்ச்சி விதிகள்லாம் நான் வந்து உங்களுக்கு வீடியோ தரேன். எதுக்கெல்லாம் என்னால வீடியோ உங்களுக்கு பெட்டரா குடுக்க முடியுமோ, அதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோ குடுக்குறேன். புரியுதுங்களா? இப்போ பொருளாதாரம் அப்படின்னா, சிலபஸ ஒட்டி படிச்சா போதும். இப்போ சிலபஸ்ல நிதி ஆணையம் அப்படின்னு இருக்குன்னா, நிதி ஆணையத்த நல்லா படிச்சுக்கணும். எத்தனை நிதி குழுக்கள் இருக்கு? முதல் நிதி குழுவின் தலைவர் யாரா இருந்தாரு? இப்ப என்ன நிதி குழு இருக்கு? அப்படிங்கிறத படிச்சுக்கணும். இப்போ ஜிஎஸ்டினா, ஜிஎஸ்டி துவங்கப்படும் பொழுது அதில எத்தனை ஸ்லாப் இருந்தது? இப்ப எத்தனை ஸ்லாப் இருக்குது? ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு அடுக்கு விளைவுகளை நீக்குனுச்சா இல்லையா? அது மாதிரி சிக்னிஃபிகன்ட்டா படிச்சுக்கிட்டா போதுமானது. நிதி ஆயோக்னா, நிதி ஆயோக்குடைய தொடங்கப்பட்டதன் நோக்கம் என்ன? நிதி ஆயோக்குடைய பணிகள் என்ன? ஆர்பிஐனா, ஆர்பிஐ எப்போ துவங்கப்பட்டுச்சு? எப்போ நாட்டுடைமையாக்கப்பட்டுச்சு? அது வந்து எப்போ அதோடைய தலைமையகம் எங்கேருந்து எங்க மாத்தப்பட்டுச்சு? கொல்கத்தாவிலேருந்து எப்போ அது வேற எங்க போணுச்சு? இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா பேசிக்கான ஒரு விஷயங்கள நம்ப ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்காவும், அதுக்கு கூடுதலா உள்ள தகவல்கள நம்ம வந்து நல்லா தெரிஞ்சும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே, ஈஸியா முடிச்சிடலாம். ஓகேவா? ரைட். ஸோ இந்த ஒட்டுமொத்த ஷெட்யூலையும் நீங்க பாருங்க. நான் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஒருவேளை நீங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அது என்ன ஒருவேளை நீங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணி நீங்க போகணும் அப்படின்னா, இதான் அந்த ப்ராசஸ். ஜூலை 20ஆம் தேதி முதல் மெட்டீரியல் குடுப்போம். மெட்டீரியலோட சேர்த்து வீடியோவும் குடுத்துருவோம். ரெக்கார்டட் வீடியோ. டெஸ்ட் வந்து ஜூலை 23ஆம் தேதி காலையில நடந்துரும். காலைல எழுந்திரிச்ச உடனே டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு, அடுத்த மெட்டீரியல் அன்னைக்கே ரிலீஸ் ஆயிடும். டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு அடுத்த மெட்டீரியல் படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, 3 நாள் படிக்கலாம். 4வது நாள் டெஸ்ட். 3 நாள் படிக்கலாம். 4வது நாள் டெஸ்ட். சில டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, 4 நாள் படிக்கலாம். 5வது நாள் டெஸ்ட்டா இருக்கும். இப்போ 1, 2, 3, 4 4 நாள் படிக்கலாம். 5வது நாள் டெஸ்ட். ஸோ அந்த மாதிரியும் இந்த மேப் இருக்கும். இந்த கேலண்டர் இருக்கும். ஓகேவா? சரி இந்த பேட்ச்ல என்னென்னலாம் குடுப்போம் அப்படிங்கிறதும் இந்த பிடிஎஃப்ல இருக்கு. இந்த பேட்சோட ஃபீஸ் 1500. நான் வந்து இன்ஸ்டால்மென்ட் குடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா நெறைய ரிக்வெஸ்ட் சார், ஹவுஸ் ஒய்ஃப் சார், சார் நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு என்னால தவிர்க்கவே முடியல. நீங்க 2 இன்ஸ்டால்மென்ட்டா பே பண்ணலாம். முதல்ல ₹1000 கட்டி இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நான் போட போற எஃபர்ட்க்கு 1500ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அடுத்தது அ அப்புறம் ஒருத்தர் வேலிடா ஒரு கமெண்ட் ஒண்ணு போட்டிருந்தீங்க. சார் நீங்க மட்டும் தனியா செய்யாதீங்க. ஒரு ஹெல்ப்பர் வச்சுக்கிட்டா எங்களுக்கும் அது ஈஸின்னு. நிச்சயமா உங்களுக்கு நெறைய இந்த தடவ கூடுதல் சப்போர்ட் இருக்க போறாங்க. சரி. இந்த ஃபர்ஸ்ட் ₹1000 இப்ப கட்டி ஜாயின் பண்ணிக்கோங்க. 22ஆம் தேதி வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? ₹1000 கட்டி ஜாயின் பண்ணுங்க. ஆ ₹500ங்கிறது ஆகஸ்ட் லாஸ்ட் வீக் நீங்க கட்டிடுங்க. ஆகஸ்ட் லாஸ்ட் வீக்கு கட்டிடணும். ஓகேவா? அப்பதான் பேட்ச்ல கன்டின்யூ பண்ணலாம். பேமெண்ட் மெத்தட் நெறைய பேரு பே பண்றதுக்கு ட்ரை பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த யுபிஐ ஐடிலாம் வேலை செய்ய மாட்டேங்குது. இந்த யுபிஐ ஐடி, இந்த ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர்லாம் வேலை செய்ய மாட்டேங்குது. அப்ப நீங்க என்ன செய்யலாம்னா, இந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒரு நெஃப்ட்டோ, இல்ல ஐஎம்பிஎஸோ அப்படி இல்லன்னா ஜிபே உங்களோட ஜிபே, ஃபோன்பேலேருந்து நீங்க என்ன செய்யலாம், அதில பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த வசதி மூலமா நீங்க பணம் செலுத்திட்டு பேமெண்ட் ஸ்கிரீன்ஷாட் அந்த பேமெண்ட் ஸ்கிரீன்ஷாட்ல டிரான்சாக்ஷன் ஐடி, யுபிஐ டிரான்சாக்ஷன் ஐடி அப்படி இல்லன்னா யூடிஆர் ஐடி இது 2ம் இருக்கிற மாரி ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. உங்க பேரு, மெயில் ஐடிலாம் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அனுப்பணும். இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன தகவல் தான். ஓகேவா? டெஸ்ட் எப்படி நடக்கும்னா, பிடிஎஃப் கொஸ்டின் பேப்பரும் அனுப்பிருவேன். அதே மாரி ஓஎம்ஆர் அதாவது ஆன்லைன் டெஸ்ட்டும் நடத்துவேன். கூகுள் ஃபார்ம்ல ஆன்லைன் டெஸ்ட்டும் நடத்துவேன். ஓகேவா நண்பர்களே? புரிஞ்சுதா? புரியலன்னா கமெண்ட்ல கேளுங்க. நிச்சயமா நான் உங்களுக்கு சொல்றேன். வேற எதுவும் சந்தேகங்கள் இருக்கா? வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். ஓகேவா? கமெண்ட்ல கேளுங்க. ஓகே. அதே மாரி டெஸ்ட்ட வந்து சார் நீங்க காலைல மட்டும் தான் எழுதணுமா? அப்படின்னா இல்ல. ஃப்ரீ டைம்ல நீங்க எப்ப வேணா எழுதிக்கலாம். டெஸ்ட் வந்து நீங்க இப்போ டெஸ்ட் வந்து 23ஆம் தேதி முதல் டெஸ்ட்ன்னு வச்சுக்கங்களேன். 23ஆம் தேதி முதல் டெஸ்ட்னா, நீங்க என்ன செய்யணும்? அந்த 23ஆம் தேதி காலைல 4 மணிலேருந்து நைட் 10 மணிக்குள்ள உங்களுக்கு தோதாக அமைந்த ஏதோ ஒரு 3 மணி நேரத்தில அந்த டெஸ்ட் எழுதி முடிச்சிடுங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 200 கேள்விகள் இருக்கும்.
அது இல்லாமல் நம்ம டெலிகிராம் குவிசஸ் அப்பப்போ பார்க்கலாம். ஓகேவா? ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ் இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது தான். உங்களுக்கு தேவைப்படுற அத்தனை டீட்டெயிலுமே எங்கே இருக்கும்னா, இந்த ஒரு பிடிஎஃப்ல இருக்கும். இந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா? ஸ்டடி பிளான் அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன். அதில் இருக்குது. ஆக்சுவல் ஸ்டடி பிளான் 6வது பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவல் ஸ்டடி பிளான் 6வது பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதை பயன்படுத்திக்கோங்க. பயன்படுத்தி படித்து வருகின்ற தேர்வில் எல்லாருமே எவ்வளோ கஷ்டமாக கேள்வி கேட்டாலும் எல்லாரும் நல்லா எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னு உங்களை நான் வாழ்த்துறேன். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.